மத்தியிலே ஒரு அருமையான ஆட்சி, மாநிலத்திலே ஒரு நல்லாட்சி வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். மத்தியிலே தெய்வீகமான ஒரு ஆட்சி, ஒரு பலமான பாரதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே அற்புதமான ஆட்சி. 10 ஆண்டுகள் தாண்டி ஆட்சி ஓடிட்டு இருக்கு. ஒரு சாதாரண சாமானியனாக பிறந்த நரேந்திர மோடி அவர்கள் உலக நாடுகளிலேயே அச்சுறுத்துகின்ற அளவுக்கு, இவரை கண்டு பயப்படுகின்ற அளவுக்கு, வல்லரசுகளே பயப்படுகின்ற அளவுக்கு, ஏன் அமெரிக்காவே பயப்படுகின்ற அளவுக்கு ஒரு வலிமையான பாரதத்தை உருவாக்கிய பிரதமராக இன்றைக்கு மோடி இருக்கிறார். அதே போல் தமிழ்நாட்டின் தங்க மகனாக எடப்பாடியார் தொழித்து கொண்டிருக்கிறார். இந்தியாவின் தென்கோடி எல்லை தமிழகம். தேசிய உணர்வுள்ள இயக்கம் அதிமுக. தெய்வீக பக்தியும் தேசபக்தியும் உள்ள தலைவர் எடப்பாடியார். நல்லவர்களை நாடுகிறார், நல்லவர்களை பார்த்து தேடுகிறார். தமிழ்நாட்டு மக்கள் நல்லவர்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் யார் என்று சொன்னால் அது எடப்பாடியார். முடிவெடுத்து விட்டார்கள். ஆட்சியிலே எடப்பாடி இருக்கின்ற பொழுது அவர் ஆண்ட 4 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய பொற்காலமாக பார்க்கப்பட்டது. திமுக போடுகின்ற தேசம் கலைந்து விட்டது. திமுக நாடகம் இனிமே நடைபெறாது. அதிமுக எழுச்சியாக எடப்பாடியார் 2026 தேர்தலில் மே 5ஆம் தேதி ஜெயலலிதா கோட்டையிலே முதலமைச்சராக பொறுப்பேற்றார். நாட்டு மக்கள் அத்தனை பேரும் அவர் பின்னால் இருக்கிறார்கள். ஆகவே தான் தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு பின்பாக திமுக நாங்கள் தோற்கவில்லை, வாக்காளருடைய சிறப்பு சீர்திருத்த பணியினால் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோம் என்ற ஒரு பொய்யான காரணம் சொல்வதற்காக இன்றைக்கு காரணத்தை எஸ்ஐஆர் நிகழ்வை காரணமாக திமுக கண்டுபிடித்து வைத்திருக்கிறது. அவர்கள் காரணம் வேண்டும். அவர்களுக்கு தோற்றம் என்று ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். அதிமுக வெற்றி பெறப் போகிறது என்று முடிவாகிவிட்டது. திமுக அமைச்சர்கள் மத்தியிலேயே ஒரு கலக்கம் வந்து விட்டது. திமுக கட்சிக்காரர்கள் மத்தியிலே ஒரு சோறு வந்து விட்டது. நம்முடைய கட்சி இனிமே எடுபடாது, நம்முடைய கட்சி எடுபடாது. பலமான கட்சி பிஜேபி, பலமான கட்சி அதிமுக, பலமான தலைவர் எடப்பாடியார், பலமான தலைவர் மோடி, பலமான தலைவர் அமித்ஷா. ஆக எடப்பாடியார் பிஜேபி ஒன்று சேர்ந்து விட்டது. ஆன்மீகம் கலந்த ஒரு அரசியல், அறிவியல் ரீதியான ஒரு அரசியல், மக்களுக்கு தொண்டு செய்கின்ற ஒரு அரசியல் அதிமுக அரசியல். அந்த அரசியல் மத்தியிலே நிலையான ஆட்சி, மாநிலத்திலே வலுவான ஆட்சி வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். டெல்லியிலே நம்மாட்சி, தமிழ்நாட்டில் நாளை நம்மாட்சி. அது எடப்பாடி. எல்லா கிராமங்களும் அடித்தட்டு மக்கள் வயிற்று அடிச்சு கிடக்காங்க. தேர்தலை முன்னாடி கொண்டு முடியுமா கேட்கிறாங்க. நெசவாளருக்கு பிரச்சனை, நூல் இல்ல, பஞ்சு இல்ல, விலை இல்ல, விவசாயிகளுக்கு விலை இல்ல, வியாபாரிக்கு விற்பனை இல்ல, எந்த தொழில் நடக்கல. இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஆள வேண்டும், தமிழ்நாட்டு மக்கள் வாழ வேண்டும். அதற்கு ரெட்டலை ஜொலிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் களப்பணியாக நீங்கள் உழைக்க வேண்டும். சிங்கம் புலி ரெண்டு இப்ப கூட்டணி அதிமுக பிஜேபி. சிங்க யாரு? எடப்பாடியார். புலி யாரு? பிஜேபி. ரெண்டு நிக்குது. ரெண்ட பார்த்து அப்படியே பக்கத்துல இருக்க ஆளு கூட சேர போகுது. ஜனங்கள் பாருங்க, அதிமுக தலைமை கழகத்தை நோக்கி எடப்பாடி இல்ல நோக்கி எத்தனை அரசியல் தலைவர்கள் வரப்போகிறார்கள், எத்தனை அரசியல் லீடர்கள் வரப்போகிறார்கள், எத்தனை சமுதாய தலைவர்கள் வரப்போகிறார்கள். எல்லா சமுதாயத்திற்கும் பொதுவானவர் எங்கள் தலைவர் எடப்பாடியார், நம் தலைவர் எடப்பாடியார். எல்லா சமுதாய மக்களையும் தன் சகோதரராக பாதிக்கக்கூடிய குணப்படுத்தவர் எடப்பாடியார். அவர் இந்த சமூகத்துக்கு வேண்டியவர், இந்த சமூகத்துக்கு வேண்டியவர். அதற்கு வேண்டாம் என்ற நிலைப்பாடே கிடையாது. அவரிடத்தில் பழையவர்களுக்கு தெரியும், பழைய சமுதாய தலைவர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட தலைவர் எடப்பாடி நோக்கி ஜனவரியில் இருந்து கட்சி நிர்வாகிகள் வண்டிகள் வந்து கொண்டே இருக்கும். பலமான கூட்டணி அமைப்பார், அற்புதமான கூட்டணி அமைப்பார். திமுக என்ற கட்சியை சட்டமன்றத்தில் வரவிடாமல் செய்கின்ற பணியை நம் தலைவர் எடப்பாடியார் செய்யப்படுகிறார். புரட்சித் தலைவருடைய அனுபவம், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய புலிக்குட்டி வீரப்பிள்ளை எடப்பாடியார் அற்புதமாக செய்வார்.
அவரை ஒழித்து விடுறார். அவர் சிறுவம்பாளையத்திலிருந்து எதை சாய்த்து விடுவார், பார்த்துக் கொள்ளாமல் என்று சொல்லி அதிவேதாவிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஒன்றுமே நடக்கவில்லை. 2 கோடி அண்ணா அவருக்கு கேடயமாக இருக்கிறார். அண்ணாதிமுக பொறுப்பாளர்கள் உங்களைப் போல் வாக்குச்சாவடி கொண்டவர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், வார்டு கழக செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் அவருக்கு அரணாக இருக்கிற காரணத்தால் திமுகவை எதிர்ப்பதற்கு சரியான தலைவர் எடப்பாடியாக என்று நாடு நம்புகிறது, நாமும் நம்புகிறோம்.